I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today to this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கான டாபிக் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, to be physically healed, you need to be spiritually healed first. எஸ், சரீர ரீதியா நீங்க முதல்ல சுகம் அடைறதுக்கு நீங்க ஆவிக்குரிய ரீதியில சுகம் அடையணும். வாங்க சில வசனங்களை நம்ம தியானிப்போம். ஃபர்ஸ்ட் மார்க் சாப்டர் 2 verse 3 to 11. Mark chapter 2, 3 to 11. Immediately many gathered together so that there was no longer room to receive them, not even near the door, and he preached the word to them. Then they came to him bringing a paralytic who was carried by 4 men, and when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their faith, he said to the paralytic, "Son, your sins are forgiven you." And some of the scribes were sitting there and reasoning in their hearts, "Why does this man speak blasphemies like this? Who can forgive sins but God alone?" But immediately when Jesus perceived in his spirit that they reasoned thus within themselves, he said to them, "Why do you reason about these things in your hearts? Which is easier to say to the paralytic, 'Your sins are forgiven you,' or to say, 'Arise, take up your bed and walk'? But that you may know that the Son of Man has power on earth to forgive sins." He said to the paralytic, "I say to you, arise, take up your bed and go to your house." Immediately he arose, took up the bed and went out in the presence of them all, so that all were amazed and glorified God, saying, "We never saw anything like this." தமிழ்ல மார்க் 2 அதிகாரம் 3-11 வசனம் வரைக்கும் 12 வசனம் வரைக்கும். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பக்கம் திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்களை விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, "மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது" என்றார். சோ இன்னைக்கான டாபிக் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நான் வெறும் ஒரு 5th verse வரைக்கும் படிச்சிருக்கேன் தமிழ்ல. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு பி பிசிக்கலி ஹீல்ட் யூ நீட் டு பி ஸ்பிரிச்சுவலி ஹீல்ட் ஃபர்ஸ்ட். இங்க ஒரு லேம் மேன், நடக்க முடியாத ஒரு பேரலிட்டிக் மேன், ஒரு திமிர்வாதக்காரனை சில பேர் கூட்டிட்டு வராங்க. ஏசப்பா அந்த இடத்துல அவர் எப்படி ஹீல் பண்றாங்க? கைய வச்சு ஏதோ ஜெபிச்சு அந்த மாதிரிலாம் ஹீல் பண்ணாம அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க? your sins are forgiven அப்படின்னு சொல்றாங்க. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற நிறைய பேர் யோசிக்கிறாங்க, யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது பாவத்தை மன்னிக்க அப்படின்றப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? எது ஈஸி? பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியா, இல்லைன்னா அந்த திமிர்வாதக்காரனை எழுந்து புறப்பட்டு போன்னு சொல்றது ஈஸியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இங்க மெயினா இருக்க வேண்டிய போக்கஸ் என்னன்னா, அந்த திமிர்வாதக்காரன் வந்தது என்னமோ ஒரு பிசிக்கல் ஹீலிங்காக தான். அவரோட கால் சரியாகணும், இவ்வளவு நாள் நடக்காம இருந்தது திரும்ப நடக்க ஆரம்பிக்கணும்னு. பட் ஏசப்பா சம்பந்தமே இல்லாம உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஏசப்பா அந்த பாவம் மன்னிச்ச உடனே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்ல அவருக்கு ஒரு மிராக்கிள். அந்த இடத்துல என்ன ஆகுது? அவரோட அந்த பேரலிசிஸ் எல்லாம் போய் அவர் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாரு. So what is the connection between physical healing? He wanted a physical healing, but why did Jesus say your sins are forgiven? அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்ப்போம். Matthew chapter 17 14 to 21. Matthew chapter 17 14 to 21. And when they had come to the multitude, a man came to him, kneeling down to him and saying, "Lord, have mercy on my son, for he is an epileptic and suffers severely, for he often falls into the fire and often into the water. So I brought him to your disciples, but they do not
they could not cure him. Then Jesus answered and said, "O faithless and perverse generation, how long shall I be with you? How long shall I bear with you? Bring him near to me." And Jesus rebuked the demon, and it came out of him, and the child was cured from that very hour. Then the disciples came to Jesus. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் அங்க பேசுவாங்க. ஸோ மெயினா 18th வரைக்கும் தான். ஓகேவா? அதாவது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய கொண்டு வராங்க. நம்ம தமிழ்ல வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 இருந்து. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, "ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று" என்றார். இயேசு பிரத்யுத்தரமாக, "விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்" என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சோ இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய கொண்டு வந்து, இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் என்னோட மகனுக்கு இருக்கு, சடனா தீல விழுறாரு, சடனா தண்ணியில விழுறாரு, சோ நீங்க தான் உங்களோட டிசைபிள்ஸால சொஸ்தமாக்க முடியல, சோ நீங்க தான் சொஸ்தமாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்றாரு, அவரு அந்த இடத்துல அந்த பிசாசை அதட்டி போடுகிறார். பிசாசை அதட்டி போட்ட உடனே அந்த மகன் சுகமானான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஒரு நோய் இல்லாம போச்சு. சோ அதே மாதிரிதாங்க இங்க நிறைய நேரத்துல வந்து we will be suffering from some kind of some kind of disease, physical disease or mental disease. mentalனா லைக் எப்படி ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்ல, ஏதோ ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு விடுதலையே வராது. சில பேர் நீங்க இருப்பீங்க, எனக்கு நைட் ஆனா தூக்கமே வருது இல்ல, நான் நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ இன்சோமேனியா மாதிரி ஆயிட்டே இருக்கு, நான் டாக்டர்ஸ் கிட்ட போறேன், ஆனா எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு மற்ற காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சரீர நோயில நிறைய விஷயங்கள் சுத்தமாக முடியலன்னு நீங்க முதலாவது ஆண்டவர் டாக்டர்ஸ் எல்லாரையும் தேடுறதுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவர் இடத்துல, "ஏசப்பா, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா நீங்க எனக்கு உணர்த்துங்க, இல்ல நான் ஏதாவது காரியம் செய்யாம போயிட்டேன்னா எனக்கு உணர்த்துங்க" அப்படின்னு ஆண்டவர் இடத்துல நீங்க கேளுங்க. டு பி பிசிக்கலி ஹீல் யூ நீட் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஓகே, கண்டிப்பாக வைங்க. நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம், ஒரு மாத்திரை போட்டா அது ஹீல் ஆகணுமே, ஏன் ஹீல் ஆகல? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் தேவையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டது இல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த மனிதனுக்கு ஒரு சரீர ரீதியா ஒரு விடுதலை. அதே மாதிரி இந்த இளைஞனுக்கு ஒரு பிசாசை விரட்டின உடனே அந்த இளைஞனுக்கு ஒரு சரீர ரீதியா ஒரு விடுதலை. சோ இன்றைக்கு கூட நீங்க எந்த ரீதியில உங்களுக்கு வந்து பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலுமே, நீங்க ஃபர்ஸ்ட் ஏசப்பா இடத்துல போனீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ரீதியில நீங்க சரியாயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலி எல்லாமே சரியாயிடும். பிகாஸ் நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடும், நம்மள ஏசப்பா ஹீல் பண்ணிடுவாருன்னு. சோ அந்த விசுவாசத்துக்கு ஈடு இணையா வேற எதுவுமே இல்லைங்க. சோ விசுவாசத்துல நம்மளோட பிரச்சனைகள் போராட்டங்களை நம்ம மேற்கொள்ளலாம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, there were times, I think last month அதுக்கு முந்தின மந்தோ எனக்கு நைட் ஆனா தூக்கம் வராம இருந்தது. I couldn't sleep at all. நைட் ஆனாவே தூங்க முடியாது. ஸோ மார்னிங் என்னோட ரொட்டீன் ரொம்ப கிளம்ஸியா, ரொம்ப கயாட்டிக்கா இருந்தது. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒன் மந்த் எனக்கு இந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்ன ஜபத்திற்கு வர சொல்லி இருந்த போது, நான் அவர் பிரசனத்துல அமர்ந்து உபவாசித்து நான் ஜபித்து கொண்டிருந்த போது, தேவன் அவர் எனக்கு கட்டளையிட்டது, என்னோட கரத்தை எடுத்து என் தலை மேல வைக்க சொன்னார். என் தலை மேல வைத்து அவர் என்னை அறிக்கையிட சொன்னார். என்னென்ன அறிக்கையிட சொன்னார்னா, என்னை தூங்க விடாம இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாத்தையும் அதமாக்கி போடுகிறேன் அப்படின்னு என்னை அறிக்கையிட சொல்றாரு. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிள கூட சத்ரு வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நான் அந்த ஃபுல் டே கிராங்கியா இருக்கிறது, ஜபிக்க முடியாம இருக்கிறது, மத்தவங்க மேல எரிஞ்சு விடுறது, ஸோ ஊழியத்துக்கு நேரம் கொடுக்காம
கொடுக்காம போறது, வேதத்துக்கு நேரம் கொடுக்காது அப்படின்ட்டு ஒரு என்னோட லைஃப் ரொட்டீனே ஒரு மாதிரி ரொம்ப அன்பேலன்ஸ்ட் ஆயிடும். கரெக்டா? ஸோ நைட் என்னை தூங்க விடாம என்னை முழிக்க வைத்து இல்ல ஏதாவது சில காரியங்களை யோசித்து கொண்டே வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை நான் அதட்ட சொன்னேன். நான் அதட்டு அந்த நேரத்துல நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் அதட்டின போது அதுல அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லீப், ஐ வாஸ் டெலிவர். ஸோ அதுதான் நான் சொல்றேங்க, நம்மளுக்கு ஒரு பிசிக்கல் ஹீலிங் தேவைன்னா அதுக்கு முதல்ல நம்ம ஸ்பிரிச்சுவலி ஹீல் ஆகணும். ஸோ இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல எந்த காரியத்துல நீங்க போராடி கொண்டுட்டு இருக்கீங்க, சரீர ரீதியா இல்ல மன ரீதியா ஒரு போராட்டம் இருக்குன்னா நீங்க தேவ பிரசனத்துல போய் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா, இந்த போராட்டங்கள் இருக்கு, நான் என்னோட வாழ்க்கையில நான் எதை மாற்றிக்கணும், உங்களுக்கு பிரியமில்லாததை நான் எதை செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட அவிசுவாசத்தினால எனக்கு இந்த ஒரு நிலைமையா, என் அவிசுவாசத்தை மணிங்க, நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன், நான் ஏதாவது கீழ்ப்படியாம போயிடான். சில நேரத்துல ஆண்டு சொல்லியிருப்பாரு, இதை பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு, நம்ம பண்ணிருப்போம், அதனால சில விஷயங்கள் நம்ம பின்னாடி வந்திருக்கலாம். சோ அதனால ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மள அர்ப்பணிக்கணும், அறிக்கை இடணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம அலைண்ட் ஆயிக்கணும். ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியா நம்மளுக்கு ஒரு குணம் கிடைச்சிருச்சுன்னா, ஆவிக்குரிய ரீதியா ஒரு சுகம் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா சரீர ரீதியாவும் நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைச்சிடுங்க. ஏசப்பா மரித்தோரெல்லாம் எழுப்பினார், பேச முடியாதவர்களெல்லாம் பேச வைத்தார், குருடர்கள் கண் திறந்தார், செவிடர்களின் காதுகளை திறந்தார். இல்ல இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த தேவன் நம்மளுக்கு அந்த அற்புதத்தை செய்ய மாட்டாராம்? So today for you to be physically healed, seek spiritual healing first. சரீர ரீதியா நீங்க குணமடைறதுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவர் இடத்துல ஆவிக்குரிய ரீதியா எந்த இடத்துல சுகம் அடையணும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாகவே நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். வாங்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். லார்ட் ஜீசஸ், அப்பா இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தை மூலியமா எங்களுக்கு பேசினதுக்காக நன்றி. ஏசப்பா, அநேக இடத்துல ஆண்டவரே ராஜா அப்பா நாங்க விழுந்து கிடக்கலாம். ஏசப்பா, எங்களோட சரீர பலவீனங்கள், எங்க மன நோய்கள், அப்பா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம். அப்பா இதனால ஆண்டவரே ராஜா எங்களோட டே டு டே லைஃப் நாங்க ஒழுங்காக வாழ முடியாம போலாம். உங்களை ஆண்டவரே ராஜா உங்களை நாங்க தேடாம போயிட்டோம் இந்த கஷ்டத்தினால. அப்பா நான் இன்றைக்கு ஆண்டவரே நாங்க ஒரு விஷயம் உங்க பாதப்படியில வரோம், எங்களோட பாவங்களை நாங்க அறிக்கையிட்டோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட சுகத்திற்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க. எங்களோட பாவங்களே தடையா இருந்தா அதை நீக்குங்க ராஜா. ஏசப்பா, பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் மதமாக்கி போடுங்க ராஜா. ஏசப்பா, நானும் சரி, பாக்குற ஒருத்தவங்களும் சரி ராஜா, உமக்கு நாங்க சாட்சியாக வாழணும் ஆண்டவரே ராஜா. எங்களுக்கு முதலாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க நீங்க தாங்க ராஜா. ஏசப்பா, அந்த அப்பா திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீரே ராஜா. இப்பொழுது கூட எங்களை பார்த்து அப்பா இறங்குவீராக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு சுகத்தை தருவீராக ராஜா. அப்ப அந்த இளைஞனுக்கு ஆண்டவரே ராஜா ஏசப்பா அந்த இடத்துல அந்த பிசாசை அதட்டினீர். எப்பொழுது கூட யாரெல்லாம் பிசாசின் பிடியில அப்பா ஆண்டவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசை நீர் துரத்தி போடுவீராக. அப்பா லார்ட், நீங்க அந்த இடத்துல அதிகாரியா இருப்பீராக. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீங்களே அதிகாரியா இருப்பீராக ராஜா. பிசாசுக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையில அதிகாரம் இல்ல ஆண்டவரே. இப்பொழுது கூட நாங்க வாழ்ந்தா ஆண்டவரே ராஜா உமக்குள்ள சாட்சியா வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. Today is the day of your deliverance. Before seeking any physical healing, go to the Lord and seek a spiritual healing first. God bless you. Have a great day.